வணக்கம். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் MA 3151 மேட்ரிசஸ் அண்ட் கேல்குலஸ் பேப்பர். பிப்ரவரி 24 நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஃபர்ஸ்ட் இயர் பிஇ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த பேப்பர் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்காக. ஸோ அவங்க எந்த ஆர்டரில் ப்ரிப்பேர் பண்ணால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அண்ட் பேப்பர் ஈஸியாக கிளியர் பண்ண முடியுங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த பேப்பருக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம இப்போ தான் போட்டுட்ருக்கோம். பட் கண்டென்ட் வைஸ் நீங்கள் எல்லாருமே ஆஃப்லைன் கிளாஸஸ் தான் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு நோட்ஸ் ப்ரிஃபரபுளாகவே எல்லார் கையிலையுமே இருக்கும். நீங்கள் இந்த ஹெட்டிங்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இதை ஃபாலோ பண்ணாலே போதும். டெஃபினட்டாக யூ வில் ஸ்கோர் 80 அண்ட் above 80 மார்க்ஸ். ஆஸ் யூஷுவல் 5 யூனிட்ஸ் தான் இருக்க போது. யூனிட் 1 மேட்ரிசஸ் டாப்பிக்கை 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கோங்க. டாபிக் 1 அண்ட் டாபிக் 2 ஆர் கேஸ் 1 கேஸ் 2. ஸோ நமக்கு எதிரார் சாய்ஸில் தான் கொஷின் சூஸ் பண்ண போகிறோம். அதனால் டெப்த்தாக ஒரு கான்செப்டாக எல்லா ப்ராப்ளமும் நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக யூனிவர்சிட்டி எக்ஸாமில் உங்களால் கொஷின் சூஸ் பண்ண முடியும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஷின் கண்டிப்பாக வரும். இப்போ டாபிக் 1 பார்த்தீங்கன்னா நமக்கு டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்க்கணும். ஸோ என்னென்ன டைப்ஸ் இருக்குங்கிறது அந்த தியரி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 மார்க் கொஷின்ஸ் கவர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சில சமயம் பார்ட் பி கொஷினில் தியரி கொஷின் கேட்டாங்கன்னா கேட்கறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி தான். கேட்டாங்கன்னா எழுதுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, அது 2x2 மேட்ரிக்ஸாக இருந்தால் எப்படி கேல்குலேட் பண்ணுறது, 3x3 மேட்ரிக்ஸாக இருந்தால் எப்படி கேல்குலேட் பண்ணுறது, 2 மெத்தடுக்கும் 2 ப்ராப்ளம் பாருங்கள். ஸோ ஒரு ப்ராப்ளம் ஃபுல்லாக நீங்கள் ஹேண்ட் நோட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா பாருங்கள். செகண்ட் ப்ராப்ளம் நீங்களாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள், நீங்களாக ட்ரை பண்ணுங்கள். 2 மெத்தட் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, மெத்தட் 1 மெத்தட் 2. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அந்த மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணலாம். இல்லை உங்கள் ஸ்டாஃப் என்ன சொல்லியிருக்காங்களோ ஸோ அதுக்கேற்றபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டிப்பாக வரும். அது தெரிஞ்சால் தான் அதுக்கடுத்து ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர் கேல்குலேஷனில் நம்மளால் போக முடியும். ஸோ இது பேசிக் கான்செப்டை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. 2 மேட்ரிக்ஸுமே பாருங்கள். 2x2 மேட்ரிக்ஸ் சிம்பிள் தானே, அது கேட்க மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. சில சமயம் நமக்கு பேசிக் கொஷினாகவே கேட்டுருவாங்க. ஸோ 2x2 மேட்ரிக்ஸாக இருந்தாலும் சரி, 3x3 மேட்ரிக்ஸாக இருந்தாலும் சரி, எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து டு ஃபைண்ட் ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டர்ஸ். இதில் நான் ரிப்பீட்டட் ரூட்ஸாக என்ன, ரிப்பீட்டட் ரூட்ஸாக இருந்தால் என்ன. ஸோ இந்த கேட்டகரியில் நமக்கு கண்டிப்பாக தேவை. நமக்கு கிடைக்கிற ஐகன் வேல்யூ சேம் ஐகன் வேல்யூவாக இருந்தால் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவோம், இல்லை யூனிக்காக இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேல்யூவாக தான் இருக்குன்னா எப்படி ஐகன் வெக்டர்ஸ் பார்க்குறது. இந்த மாடலில் 2 ப்ராப்ளம் பாருங்கள். இன்னும் நமக்கு டைம் இருக்குது, 2 நாள் இருக்குது, 48 hours இருக்குது. ஸோ இந்த 48 hoursல நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இது டாபிக் 1 யூனிட் 1ல் இதெல்லாம் ஒரு கேட்டகரியாக நீங்கள் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. டாபிக் 2 பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் ஐகன் வெக்டர்ஸ் அண்ட் மோர் ஓவர் ப்ராப்ளம்ஸ். ஸோ ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர்ஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அது எல்லாமே நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருந்தோம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சம் வேல்யூ எப்படி பார்க்குறது, ஐகன் வேல்யூ கொடுத்தாங்கன்னா அதுக்கு இன்வர்ஸ் எப்படி பார்க்குறது, நமக்கு ஏதாவது டைரெக்டாக ஐகன் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, ஏதாவது ஒரு ஆப்ரேஷன்ஸோட டிஃபைன் பண்ணி a+2b ஐகன் வேல்யூ என்ன இந்த மாதிரி கேட்டாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, அண்ட் இன்வர்ஸ் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் 2 மார்க் கொஷினுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் பார்ட் பி கொஷினுக்கும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஹைலி ஹாமில்டன் தியரம். இட் இஸ் a repeated டாபிக். இந்த டாபிக் நீங்கள் யூஸிங் ஹைலி ஹாமில்டன் தியரம் பை யூஸிங் போட்டு நமக்கு மேட்ரிக்ஸ் கொடுத்து ஒர்க் அவுட் பண்ண சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த மாடல் எதிர்பார்க்கலாம், ட்ரை பண்ணுங்கள். அடுத்து டயகனலைசேஷன் ஆஃப் மேட்ரிசஸ், ஆர்த்தோகனல் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் நமக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்ட்டு இது எல்லாமே யூனிவர்சிட்டி பேப்பர். நீங்கள் காலேஜ் சேர்ந்தோடனே இது ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணும்போதே நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம காலேஜில் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் மாடலுக்கு 2 இல்லை 3 உங்களுடைய டைமை பொறுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அடுத்து நேச்சர் ஆஃப் குவாட்ரேச்சர். ஸோ குவாட்ரேச்சர் டைப்ஸு நமக்கு எல்லாமே தெரியும், பாசிட்டிவ் டெஃபினைட் இந்த மாதிரி கேட்டகரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே என்னென்ன இருக்குது, ப்ராப்ளம்ஸ் பேஸ்டான ரிடக்ஷன் ஆஃப் குவாட்ரேட்டிக் ஃபார்ம் பை ஆர்த்தோகனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இந்த டாப்பிக்கை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். MA 3151 பேப்பரை பொறுத்தவரை யூனிட் 1 நீங்கள் ரிவைஸ் பண்ணுறீங்கன்னா டாபிக் 1 இந்த 3 கேட்டகரியை சூஸ் பண்ணிக்கோங்க.
MA 3151 பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க யூனிட் 1 பொறுத்தவரை டாபிக் 1 ஆகட்டும் இந்த 3 டாப்பிக்கில் நீங்கள் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணியிருந்துருக்கணும். டாபிக் 2ல் இந்த 4 டைப்பில் நீங்கள் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிக்கணும். ரிவிஷன் ரொம்ப முக்கியம். சண்டே ஈவினிங் கண்டிப்பாக ஓவரலாக இது இந்த டாப்பிக்கு இதெல்லாம் கேல்குலேட் பண்ணணும். ஒரு ஷார்ட்கட் மட்டும் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஷார்ட்கட் மட்டும் நீங்கள் மண்டே மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்கன்னா போதும், எக்ஸாம் ஈஸியாக ஃபேஸ் பண்ணலாம். இது யூனிட் 1க்கான ரிவிஷன் டாபிக். யூனிட் 2 பார்க்கலாம். ஸோ யூனிட் 2 டிஃப்ரென்ஷியல் கேல்குலேஷன். இதுலேயே நம்ம 2 கேஸாக பிரிச்சுக்கலாம், டாபிக் 1 அண்ட் டாபிக் 2ன்னு. டாபிக் 1ல் டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸில் பேசிக்காக நமக்கு என்னென்ன டெஃபினிஷன்ஸ்லாம் தெரியணுமோ, ரேஞ்சு, டொமைனு, கோடொமைன் நிறைய இருக்கும். ஸோ அது எல்லாமே ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக 2 மார்க் கொஷின் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைனாலும் அதெல்லாம் தெரிஞ்சால் தான் நமக்கு அதுக்கடுத்து இருக்கிற ப்ராப்ளம்ஸ் ஈஸியாக புரியும். ஓகே, இதைத்தான் நம்ம இங்கே ஐடென்டிஃபை பண்ணுறோம் போல், இந்த வேல்யூ தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுமா, இதுதான் கேல்குலேட் பண்ணணுமா, ரேஞ்சுனா இப்படி தானா அப்படிங்கிறதுக்கு நமக்கு அந்த டெஃபினிஷன் தான் யூஸ் ஆகும். டைரெக்டாக நீங்கள் ப்ராப்ளம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அதை தான் செய்கிறீங்க. பட் அப்படி செய்யாதீங்க. டெஃபினிஷன் பார்த்துட்டு ப்ராப்ளம் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து டொமைன் ரேஞ்ச் எப்படி பார்க்குறது, ஈவனா ஆடா, லிமிட் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது, எலிமினேட்டிங் ஜீரோ டினாமினேட்டர்ஸ், சீக்வன்ஸ் தியரம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தின் 2-3 ஸ்டெப்ஸ், மேக்ஸிமம் ஒரு 4 ஸ்டெப்ஸ்குள்ளேயே நம்ம ஸ்டெப் வைஸ் எழுதுனா அழகாக ஆன்சர் வந்துடும். பட் ஒவ்வொரு ப்ராப்ளத்துலேயும் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும், இந்த 3 ஸ்டெப்புக்கு ஏற்றபடி நீங்கள் ப்ராப்ளம்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் உங்களால் எழுத முடியும். மேக்ஸிமம் நீங்கள் ப்ரிப்பரேஷன் அழகாக பண்ணியிருப்பீங்க. எல்லா இன்டர்னல் அசஸ்மெண்ட் எக்ஸாம்லேயுமே உங்களை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்பொழுதைக்கு நீங்கள் ரிவைஸ் பண்ணாலே போதும், இந்த டாப்பிக்கெல்லாம் ஈஸியாக முடிஞ்சிடும். அடுத்து கண்டினியூட்டி, லிமிட் ஃபங்க்ஷன், டெரிவேட்டிவ்ஸ், வெலாசிட்டிஸ், ஆவரேஜ், ரேஷியோ ஆஃப் growth, இதெல்லாம் அப்ளிகேஷன் ரெலவெண்ட்டான ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குது. ஒவ்வொரு டாப்பிக்குமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டாபிக் 2 டிஃப்ரென்ஷியேஷன் ரூல்ஸ். எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனில் எப்படி இருக்கும், ப்ராடக்ட் அண்ட் குவாஷன்ட் ரூல்ஸ் என்ன, ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, செயின் ரூல், டெரிவேட்டிவ் ஆஃப் லாகரிதமிக் ஃபங்க்ஷன், ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன், இது எல்லாமே 1 to 1 கண்டினியூவாக தான் போகும். ஸோ ஒரு டாபிக் நீங்கள் டெப்த்தாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த டாபிக் அதோட அப்ளிகேஷனாக தான் மாறும். ஸோ அது எல்லாமே அடுத்தடுத்த டிஃப்ரென்ஷியேஷனில் எந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரிலாம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியணும். அண்ட் லாஸ்ட்டாக மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஆஃப் ஃபங்க்ஷன், இது ரிப்பீட்டட் டாபிக். இதில் கண்டிப்பாக ஒரு கொஷின் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ யூனிட் 2 பொறுத்தவரை இந்த லிமிட் ஃபங்க்ஷன் ஆகட்டும், செயின் ரூலு, டெரிவேட்டிவ் ஆஃப் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன், மேக்ஸிமம் அண்ட் மினிமா ஃபங்க்ஷன், இந்த டாபிக்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதிலெல்லாம் நம்ம கொஷின் எதிர்பார்க்கலாம். யூனிட் 3 functions of several variables. ஸோ the functions of several variablesலேயே 2 டாப்பிக்காக பிரிச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப கம்மியான டாபிக் தான். பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் ஆல்ரெடி நம்ம ஸ்கூல் லெவல்லே நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருப்போம். இங்கே ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஆய்லர்ஸ் தியரம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எந்தெந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் வருங்கிறது இந்த ஹெட்டிங்க்கு ரிலவெண்ட்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனா என்ன, அதில் எந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க, ஆய்லர்ஸ் தியரம்னா என்ன, அதில் எப்படிலாம் நம்ம ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும், இப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் நோட்டில் 2 நோட் எழுதிக்கிங்கன்னா 2 நோட்டுமே ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் ஒவ்வொரு இடம் வித்தியாசப்படும். அதுக்காக ஸ்டாஃப் நடத்தியிருப்பாங்க. நீங்கள் அது என்ன இடம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டைரக்ட் கொஷினாக கேட்டாலும் அழகாக அட்டன் பண்ணலாம், இன்டைரக்ட் கொஷினாக கேட்டாலும் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். யூனிட் 3 பொறுத்தவரை செகண்ட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் வேரியபிள்ஸ், இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன். இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஜெகோபியன்ஸ் ப்ராப்ளம், ஜெகோபியன் ப்ராப்ளம்லாம் நீங்கள் 2 to 3 டைம்ஸ் பார்த்துட்டு ஒரே ஒரு தடவை எழுதி பாருங்கள். எழுதி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த கான்செப்ட்லாம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். யூனிவர்சிட்டி எக்ஸாமில் எழுதும் போது நமக்கு பார்க்கும்போது ஈஸியாக தான் புரியும். எல்லா ஸ்டெப்பும் இது தானே நம்ம மூவ் பண்ணுவோம். பட் எழுதும் போது நமக்கு கொஞ்சம் பிரேக் எடுக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை எழுதி பார்த்துட்டு போங்க. டாபிக் 2 மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஃபார் ஃபங்க்ஷன் 2 வேரியபிள்ஸ். ஸோ இங்கே வந்து 2 வேரியபிள்ஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, டெய்லர் சீரிஸ் ஃபார் ஃபங்க்ஷன் ஆஃப் 2 வேரியபிள்ஸ். ஸோ டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் எப்படிலாம் எழுதுறது, எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறதுக்கு நம்ம இந்த யூனிட்டில் ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. யூனிட் 3 பொறுத்தவரை இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் ரெலவெண்ட்டாக, ஜெகோபியன்ஸ் ரெலவெண்ட்டாக, டெய்லர் சீரிஸ், இதுக்கெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களால் ப்ராப்ளம் சூஸ் பண்ண முடியும். யூனிட் 4 இன்டெக்ரல் கால்குலஸ்.
ஸோ இது 2 டாப்பிக்காக பிரிச்சிங்கன்னா டெஃபினைட் இன்டெக்ரல் என்ன, இன்டெஃபினைட் இன்டெக்ரல்னால் என்ன, இதிலெல்லாம் எப்படி ப்ராப்ளம்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப முக்கியம். பெர்னோலிஸ் ஃபார்முலா, இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸு, இதில் எந்தெந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்குது, எப்படி நாம் ஒர்க் அவுட் பண்ணணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணுங்கிறத தெரிஞ்சிருக்கணும். ட்ரிக்னோமெட்ரிக் இன்டெக்ரல்ஸ். அடுத்து டாபிக் 2 இன்டெகிரேஷன் ஆஃப் ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ் பை partial fractions, improper integral and problems. So இது repeated topic. improper integral அதிகமாக questions கேட்பாங்க. moments and center of mass application problems நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ யூனிட் 4 இந்த பெர்னோலிஸ், ட்ரிக்னோமெட்ரிக் இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் லாஸ்ட் மல்டிபிள் இன்டெக்ரல். இது ரொம்ப அழகாக இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இந்த டாப்பிக்கு. டாபிக் 1 அண்ட் டாபிக் 2ன்னு 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். double integration in Cartesian coordinate and polar coordinates. So double integration la Cartesian coordinate direct கொடுத்தா எப்படி, polar coordinate ல work out பண்ணா எப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கணும். change of order of integration. So double integral ல எப்படி எல்லாம் ப்ராப்ளம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நீங்கள் இந்த டைம் எக்ஸ்போனன்ஷியலில் இருக்கிறதாகட்டும், லாகில் இருக்கிறதாகட்டும், இதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, சேஞ்ச் ஆஃப் இன்டகிரேஷன்னா என்ன அப்படி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். ஏரியா என்க்ளோஸ் பை பிளேன் டாப்ஸ். ஸோ இது அப்ளிகேஷன் ரிலவெண்ட்டாக நமக்கு ஆல்ரெடி ஸ்கூல் லெவலில் ப்ரிப்பேர் பண்ண கண்டென்ட்டே கொஞ்சம் எக்ஸ்டென்ஷனாக தான் இருக்கும். ஒரு தடவை 2 தடவை ஸ்டெப் வைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். லிமிட்ஸ் கன்வெர்ட் பண்ணுறது மட்டும்தான் இந்த இடத்துல கொஞ்சம் மேபி ஸ்டக் ஆகலாம். பட் அது எல்லாம் ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ப்ராப்ளத்தை நல்லா ரீட் பண்ணுங்கள். ப்ராப்ளம் சொல்யூஷன் எல்லாத்தையுமே ரீட் பண்ணாலே போதும், ஈஸியாக உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். டாபிக் 2 ட்ரிபிள் இன்டெக்ரல்ஸ். டபுள் இன்டெக்ரல் ரெலவெண்ட்டாக இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே ஒரு டாப்பிக்காக வச்சுக்கோங்க. ட்ரிபிள் இன்டெக்ரல் இருக்கிறத செகண்ட் டாப்பிக்காக வச்சுக்கலாம். இதில் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ரிபிள் இன்டெக்ரல்னாலே XYZ எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ வால்யூம் நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சேஞ்ச் ஆஃப் வேரியபிள்ஸ் இன் டபுள் இன்டெக்ரல்ஸ் அண்ட் மோர் ஓவர் ரிவிஷன். இவ்வளோ தான் யூனிட் 5யோட கண்டென்ட்டு. யூனிட் 5 டபுள் இன்டெக்ரல் ரெலவெண்ட்டாக எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் எழுத தெரியணும். ட்ரிபிள் இன்டெக்ரல் பேசிக் ப்ராப்ளம்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 ப்ராப்ளம்ஸ் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே உங்களால் ஒரு ப்ராப்ளம் சூஸ் பண்ண முடியும். வால்யூம் வந்து இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிட்டோம். வால்யூம் கேல்குலேஷனில் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம MA 3151 பேப்பரை பொறுத்தவரை நீங்கள் எல்லாருமே காலேஜில் நோட்ஸ் கையில் வச்சுருப்பீங்க. ஸோ இந்த டாபிக் ரெலவெண்ட்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களால் யூனிவர்சிட்டி எக்ஸாமில் ப்ராப்ளம் டெஃபினட்டாக சூஸ் பண்ண முடியும். நான் இந்த பேப்பர் கிளியர் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த PDF நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ஆர்டரில் நாளைக்கும் சண்டேவும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் kanithapizhai@gmail.comங்கிற மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த டாபிக் வைஸ் நீங்கள் ப்ராப்ளமை எழுதி பாருங்கள். மினிமம் 3 யூனிட்ஸ், மேக்ஸிமம் 5 யூனிட்ஸ். ஸோ இந்த ஆர்டரில் கண்டிப்பாக உங்களுடைய ப்ரிப்பரேஷன் இருக்கணும். லெஸ் தென் 3 யூனிட்ஸ் தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கொஷின் சூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ 3 to 4 யூனிட்ஸ் டெப்த்தாக தெரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் 5 யூனிட்ஸுமே நீங்கள் ஒரே ஒரு தடவை ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணுங்கள். கொஷினை ரீட் பண்ணுங்கள், ஆன்சரை ரீட் பண்ணுங்கள். இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீங்களாக எழுதி பாருங்கள். உங்களுக்கு அந்த ஐடியா ஈஸியாக கேப்சர் ஆகிடும். இந்த பேப்பர் டஃப், எனக்கு இன்டகிரேஷன் தெரியாது, டிஃப்ரென்ஷியேஷன் தெரியாது, எதுவுமே சொல்லாதீங்க. இன்னும் 2 நாள், இந்த 2 நாள் நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் தான் இந்த பேப்பருக்கான அவுட்புட்டை நமக்கு தரும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கொஷின் ஈஸியாக வரும், ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு டவுட் எல்லாமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா மெயில் அனுப்புங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.